ஏப்பா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? ஒரு கொலகார குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளு ஊருக்காக தீர்ப்பு சொல்றது சரியில்லை. இவரு குடும்பத்தையே சரியா வச்சுக்க முடியல, இவரு ஊருக்கு நீதி நியாயம் சொல்றாரா? என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க சொல்றீங்கல்ல கொலகார குடும்பம்னு. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்கும் எதுவும் ப்ரூவ் ஆகல. ஏய், நீங்க உங்க செல்வாக்க வச்சு தப்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும் என் பையனை கொலை பண்ணது உங்க குடும்பத்து ஆளுங்க தான். அந்த குடும்பத்தில இருந்து ஊருக்கு நியாயம் சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதியே இல்ல. அதுலயும் இவருக்கு சுத்தமா தகுதியே இல்ல. ஏய் இந்த பாரு, வார்த்தையை விட்டா வேற மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருப்பா பசுபதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஊருக்காக தானே பேச வந்திருக்கோம். பெரிய மனுஷன் நீங்களே இப்படி பண்ணா எப்படி? இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் ஐயா தான். காலங்காலமா இந்த ஊர்ல எந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதும் நம்ம பஞ்சாயத்து தலைவர் தான். இவங்க குடும்பம் தான் பாரம்பரியமா அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்க சொந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து பேசுனா எப்படிப்பா? அதெல்லாம் பழைய கதைங்க. முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளோடது ஒரு கொலகார குடும்பம். இந்த குடும்பத்தால நான் என் புள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். கொலகார குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஊருக்காக தீர்ப்பு சொல்றதுக்கோ இந்த ஊரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கோ எந்த தகுதியுமே இல்ல. இதுக்கு நாங்க சம்மதிக்கவும் முடியாது. அவர் ஏதோ புள்ள இழந்த ஆதங்கத்துல பேசுறாரு. ஆனா அவர் கேட்க வர்ற விஷயத்துல நியாயம் இருக்குல்ல. இன்னைக்கு இவர் கேட்கிற விஷயத்த நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து அசலூர்காரன் கேட்டானா நம்ம எல்லாம் நாட்டுக்கிட்டு நிக்கணும்ல. இவர் சொல்றதும் சரிதானங்க.